உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா தஞ்சை டேஸ்டி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டு தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி நாங்கள் அந்த செடியை வளர்க்குறோம், எப்படி கொண்டு வந்தோம், எப்படிலாம் பராமரிச்சிட்ருக்கோம், கஜா புயல் அப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா கிளிப்பிங்ஸுமே நான் பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வாங்க ஒவ்வொரு செடியாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரோஸ் செடி. இது ஒரு பிங்கிஷ் சாண்டல் கலரில் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. இது கோயம்புத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்தோம். வாங்கி ஒரு 3 to 4 மந்த்தில் சுத்தமாக வளரவே இல்லை, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, சுற்றி ஒரு குழி வெட்டிட்டு கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் போட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அந்த குழியை மூடிட்டு எப்போதும் போடுற மாதிரி டீ தூள், சாம்பல், அதுக்கப்புறமா முட்டை ஓடு இதெல்லாம் மேலே போட்டுட்டு அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்ற ஆரம்பித்தது தான். ஒரு 6 மந்த்தில் நல்லாவே வளர ஆரம்பிச்சது. இப்போ 1 year ஆயிடுச்சு. இப்போது ஒரு 20லேருந்து 25 பூ பூத்துட்ருக்கு. இதை பறிக்கிறதை விட அந்த செடியிலே வச்சு பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். காலையில் எந்திரிச்சு இந்த செடியை பார்க்கும் போதே மைண்ட் ரிலீஃபாக, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். இப்போது அதுக்கு பக்கத்துலேயே உள்ள செடி ஒரு பன்னீர் ரோஜா செடி. இப்போ தான் இது வாங்கிட்டு வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரியே பராமரிச்சிட்ருக்கோம். அடுத்தது ஒரு எல்லோ ரோஸ் செடி. இது ஒரு ஊட்டி ரோஸு. ஸோ இது 10 to 15 days செடியிலே வச்சுருந்தா அப்படியே இருக்கும். ஸோ அப்படியே வச்சு அழகு பார்த்துக்க வேண்டியதான். அடுத்தது முள்ளங்கி கீரை. இது டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. இந்த கீரையோட முருங்கைக்கீரை சேர்த்து சமைச்சோம் அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்கும், கசப்பு தெரியாது. அடுத்தது பொன்னாங்கண்ணிலே ஒரு வெரைட்டி. இது கொஞ்சம் ரெட் கலரில் இருக்கும். அந்த தண்டெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. இது பச்சை பொன்னாங்கண்ணி. இது சிக்கன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அண்ட் ஆல்சோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெந்தயக்கீரை. நாங்கள் வெந்தயக்கீரை கொஞ்சம் பறிச்சிட்டோம். மிச்சம் எப்படி வெந்தயம் வருது அப்படின்னு பார்க்குறதுக்காக விட்டு வச்சுருக்கோம். இது ஜஸ்ட்டு வெந்தயம் போட்டு வளர்ந்தது தான். இது பனத்த தக்காளி கீரை. இதில் உள்ள காயெல்லாம் கொட்டி அதுவே நிறையா முளைச்சிருச்சு தோட்டம் ஃபுல்லாகவே. இதில் உள்ள காய், கனி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிப்போம். அடுத்தது சிறுக்கீரை. இதை வாங்கிட்டு அந்த தண்டு தான் வச்சுருந்தோம். அது பெருசாகி அதுலேருந்து விதை இப்போ போட்டிருக்கோம். சின்னதாக வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள். அடுத்தது இது கொத்து பசலி. இந்த கொத்து பசலிலேயே ஒரு சின்ன விதை இருக்கும். அது போட்டாலே இது முளைச்சிக்கும். இதுவுமே நம்ம தோட்டத்தில் நிறைய இடத்துல இருக்குது. அடுத்தது முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை சொல்லவே வேணாம், ரொம்ப அயன் சத்து உள்ள கீரை. கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிட வேண்டிய ஒரு கீரை. இப்போ இது பூ காயெலாம் விட்டுருக்கிறதால இப்போ இதை பறிக்கல. அடுத்தது புதினா. புதினா வாங்கிட்டு அந்த குச்சி ஊனி வச்சோம். அது அப்படியே நல்லா வளர்ந்துருக்கு. அது கொத்தமல்லி. இது ஒரு 2-3 ஃபெயிலியருக்கு அப்புறம் தான் இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு. எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம மண்ணுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். ஸோ நாங்கள் மாட்டு சாணம், ஆட்டு சாணம் எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு மண்ணுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்தோம். அதுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டோம். சூப்பராக வளர்ந்துருக்கு. இப்போது இது நல்லா வளர்ந்தோன்னா உங்களுக்கு நான் அந்த ஃபோட்டோவும் எடுத்து நம்ம வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அடுத்து இது மாசி பச்சை. இது நம்ம மாலையெல்லாம் கோப்போம்ல, அதில் இதை ஆட் பண்ணுவாங்க. ரொம்ப வாசமாக இருக்கும். இது கஜா புயல் அப்போது இருந்த மொமெண்ட். இப்படி தான் இருந்துச்சு எங்களோட தோட்டம். இப்போ இப்படி இருக்குது. பழைய நிலைமைக்கு கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. எவ்வளோ மரம் எல்லாமே சாஞ்சிருச்சு. ஃபுல்லாகவே தோட்டமே ஃபுல் க்ளீனாக இருந்தது, எந்த ஒரு மரமே இல்லாமல். ஒன் மந்த்துக்கிட்ட இப்படி தான் இருந்துச்சு எங்கள் தோட்டம் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சரி பண்ண ஆரம்பித்தோம். இப்போ ஓரளவு சரி பண்ணி நல்லாவே வந்திருக்கு. ரொம்ப க்ரீனியாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. நாங்கள் நிறைய இப்போ செடி வச்சுருக்கோம். அதுக்கு உரமாக ஆட்டு சாணம், மாட்டு சாணம், அப்புறம் நம்ம கிச்சன் வேஸ்ட் இது தான் ஆட் பண்ணுறோம். அதுக்குள்ளே தண்ணி ஊற்றினாலே எல்லா செடியுமே நல்லா வளரும். பார்ட் 2 வீடியோ சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.